இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் ஃபோர்ஸ் ரிசால்விங் ப்ராப்ளம். 3 ஃபோர்ஸ் இருக்க ஒரு ஃபோர்ஸ் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்க்கு எப்படி ரிசல்டன்ட் ஃபைண்ட் பண்ணுறது, ரிசல்டன்ட்டோட மேக்னிடியூட் வேல்யூ, டைரக்ஷன் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக இதை ரிசால்வ் பண்ணலாம். லெட் மீ சால்வ் த ப்ராப்ளம் நவ். Determine the magnitude and direction of the resultant force for the given force system. இந்த சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. அந்த ஹூக்கு ஒரு பாயிண்டில் 3 டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மூணுமே டுவர்ட்ஸ் அவுட் சைட் தான். ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் 300 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது. செகண்ட் ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 400 நியூட்டன், அது ஹரிசாண்டல் லைன் கூட 30 டிகிரி இருக்கிற மாதிரி ஆக்ட் ஆகுது. தேர்ட் ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் 250 நியூட்டன். பட் இந்த 250 நியூட்டன் இந்த ஃபோர்ஸுக்கு ஆங்கிள் தராமல் ஒரு ஸ்லோப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்லோப்பை யூஸ் பண்ணி இந்த ஆங்கிள் என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா சம்மா ரிசால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆங்கிளை ஃபைன் பண்ணிக்கலாம். தேர்ட் ஃபோர்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் ஹரிசாண்டல் தான், எந்த இஷ்யூவும் இல்லை. செகண்ட் ஃபோர்ஸுக்கு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, இஷ்யூ கிடையாது. தேர்ட் ஃபோர்ஸுக்கு ஸ்லோப் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்லோப்பை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆங்கிள் ஃபைன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிவன் கன்ஃபிகரேஷன் டயக்ராமுக்கு ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணுறேன். ஸோ மொத்தமாக எல்லா 3 ஃபோர்ஸஸும் ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகிறதா எடுத்துக்கிறேன். தென் அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு XY ஆக்சிஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். தென் ஆஃப்டர் தட் அலாங் த X ஆக்சிஸ் ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. என்ன அப்படின்னா 300 நியூட்டன். செகண்ட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா 400 நியூட்டனு 30 டிகிரி வித் ஹரிசாண்டல் ஆக்ட் ஆகுது. தேர்ட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா சம்மில் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸோட வேல்யூ 250 நியூட்டன். அதுக்கு ஸ்லோப் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லோப் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக எடுத்துக்கலாம். இந்த ஸ்லோப்பு இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு 2 சைடோட வேல்யூ கிடைச்சாலே போதும். நமக்கு இந்த ப்ராப்ளம் 3 சைடோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. ஏதாவது 2 சைட் வேல்யூ கொடுத்தாலே சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தீட்டா என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா செப்பரேட்டாக எடுத்துக்கிறேன். இது அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு வச்சுக்கலாம். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இது 4 கொடுத்துருக்காங்க, இந்த சைட் 3 கொடுத்துருக்காங்க, இது 5 கொடுத்துருக்காங்க. இஃப் யூ கன்சிடர் தீட்டா வித் ஹரிசாண்டல் லைன், நீங்கள் எதை வேணாலும் தீட்டான்னு எடுத்துக்கலாம். ஹரிசாண்டல் எடுத்துக்கிறது பெட்டர். ஸோ ஹரிசாண்டல் நான் தீட்டான்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த வேல்யூ தான் என்ன அப்படின்னா தீட்டா. ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ தீட்டா. இப்போது தீட்டா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஏதாவது 2 சைடு வேல்யூ 3, 4, 5 ஏதாவது 2 யூஸ் பண்ணிக்கலாம். நான் டர்ன் தீட்டா எடுத்துக்கிறேன். டர்ன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட்டில் இருக்கிறது என்ன அப்படின்னா 3, அட்ஜசன்ட்டில் இருக்கிறது 4. தீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது 3, அட்ஜசன்ட்டில் இருக்கிறது 4 அப்படிங்கிறதுனால 3/4. இதுலேருந்து தீட்டா இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் 3/4. கேல்குலேட் பண்ண அப்படின்னா தீட்டா என்ன கிடைக்குது அப்படின்னா 36.86 டிகிரி. ஸோ இந்த மாதிரி ட்ரிக்னாமெட்ரி சால்வேஷன்லாம் பண்ணுறப்போ கால்குலேட்டரில் டிகிரி மோடில் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் ரேடியன் மோடில் எடுத்தது அப்படின்னா கால்குலேட்டரில் ஆன்சர் தப்பாக தான் இருக்கும், நம்ம அதை கவனிக்க மாட்டோம். ஸோ கால்குலேட்டரில் டிகிரி மோடில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் கால்குலேட்டரோட மோட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா இந்த தீட்டா வேல்யூவை ஃபைன் பண்ணியாச்சு. அதாவது தேர்ட் ஃபோர்ஸ் 250 நியூட்டன் அப்படிங்கிறது 36.86 டிகிரி வித் ஹரிசாண்டல் லைன் ஆக்ட் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 3 ஃபோர்ஸையும் ரிசால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதாவது என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா 3 ஃபோர்ஸுக்கும் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் காம்பனண்ட் என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ணிவிட்டு நம்ம ரிசல்டன் சார் இதெல்லாம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா we should know that resultant force தான் என்ன அப்படின்னா resultant force is equal to root of summation of horizontal force square plus summation of vertical force square. ஸோ இந்த ஃபோர்ஸ் சிஸ்டமில் உள்ள சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் என்னலாம் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணணும். அதே மாதிரி சம்மேஷன் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் என்னலாம் அப்படிங்கிறதையும் ஃபைன் பண்ணணும். ஃபைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ரிசல்டன்ட் ஃபோர்ஸை ஃபைன் பண்ணலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ், சம்மேஷன் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரீ பாடி டயக்ராமில் உள்ள ஃபோர்ஸ் எல்லாம் ரிசால்வ் பண்ணிக்கலாம். ரிசால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 3 ஃபோர்ஸில் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் டைரக்ட் ஃபோர்ஸஸ் இருந்தது அப்படின்னா அதை ரிசால்வ் பண்ண வேண்டிய தேவையில்லை.
இல்லை 300 நியூட்டன் ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹரிசாண்டலாக இருக்குது. ஸோ இதை ரிசால்வ் பண்ண தேவையில்லை. மீதி 2 ஃபோர்ஸ் 400 நியூட்டன் 250 நியூட்டன் இந்த 2 ஃபோர்ஸுமே இன்க்ளைண்டாக இருக்குது. அதுதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரிசால்வ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 400 நியூட்டனை ஃபஸ்ட்டு ரிசால்வ் பண்ணுறேன். ரிசால்வ் பண்ணுறப்போ அந்த 400 நியூட்டன் ஃபோர்ஸுக்கு ஒரு ஹரிசாண்டல் காம்பனண்ட், ஒரு வெர்டிக்கல் காம்பனண்ட். நிறைய பேருக்கு என்ன டவுட் வருது அப்படின்னா, இந்த மாதிரி ஃபோர்ஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ ஃபோர்ஸ் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹரிசாண்டல் வெர்டிக்கல் காம்பனண்ட் போடுறப்போ இந்த மாதிரி போட்டுறாங்க, ராங் டைரெக்ஷனில் போட்டுறாங்க. இது கம்ப்ளீட்டாக தப்பு. ஏன் தப்பு, எப்படி கரெக்டாக போகிறது அப்படின்னா, வி ஷுட் நோ தட் த டைரெக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். அதாவது இந்த ஃபோர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடில் போகுது, அப்வேர்டாக போகுது. அதாவது வலது பக்கம் மேல் நோக்கி இந்த ஃபோர்ஸ் போகுது, கரெக்டுங்களா? வலது பக்கம் போகுது, அதே டைமில் அப்வேர்டாக போகுது. ஸோ ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் வலது பக்கம் இருக்கும், வெர்டிக்கல் ஃபோர்ஸ் அப்வேர்டாக இருக்கும். ஸோ இப்படி தான் மைண்டில் வச்சுக்கணும். அந்த ஃபோர்ஸோட டைரெக்ஷன் எதோட கம்பினேஷனாக இருக்குது அப்படின்னா வலது பக்கம் ரைட் சைடு அப்வேர்டோட காம்பினேஷனில் அந்த ஃபோர்ஸ் மூவ் ஆகுது. அதாவது ரைட் சைடில் ஃபோர்ஸ் மூவ் ஆகுது, அதே டைமில் அப்வேர்டாக மூவ் ஆகுது. சப்போஸ் இந்த மாதிரி ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து வலது பக்கம் மூவ் ஆகுது, அதே டைமில் டவுன்வேர்டாக போகுது. ஸோ அந்த ஃபோர்ஸ் டைரக்ஷனோட காம்பினேஷன் ரைட் சைடில் ஹரிசாண்டல் காம்பனண்ட்டும் அப்வேர்டாக வெர்டிக்கல் காம்பனண்ட்டும் மார்க் பண்ணிக்கணும். தென் ஹரிசாண்டல் கூட தான் நமக்கு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அந்த ஆங்கிள் என்ன அப்படின்னா 30 டிகிரி. தென் சைன் காஸ் டேர்ம் எழுதும்போது எந்த சைடில் தீட்டா மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த சைடை காஸ் டேர்மாக எடுத்துக்கணும். ஸோ இந்த டேர்ம் என்ன அப்படின்னா 400 காஸ் தீட்டா. இந்த டேர்ம் என்ன அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் 400 சைன் தீட்டா. நிறைய பேருக்கு எது சைன் எது காஸ் அப்படிங்கிறது தான் கன்ஃபியூஷன் இருக்கும். ரொம்ப கிளியராக வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட ஷார்ட்கட்டு. எங்கே ஆங்கிள் இருக்குதோ அந்த சைடை காசுன்னு எடுத்துக்கணும். ஏன்னா காஸ் தீட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்னியூஸ். ஸோ அட்ஜசன்ட் தீட்டாக்கு அட்ஜசண்ட்டாக இருக்கிற சைடு தான் எப்போவுமே காசாக இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடு வந்து சைனாக இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ 400 நியூட்டன் ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 250 நியூட்டன் ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ணணும். 250 நியூட்டன் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் அப்வேர்டாக மூவ் ஆகுது. ஸோ ஹரிசாண்டல் டைரக்ஷன் லெஃப்டாக இருக்கும், அப்வேர்டில் வெர்டிக்கல் இருக்கும். தென் ஆங்கிள் வந்து வித் ஹரிசாண்டல் கொடுத்துருக்கிறதுனால ஆங்கிள் ஹரிசாண்டல் கூட மென்ஷன் பண்ணிக்கிறேன். காம்போனன்ட் எழுதுறீங்க அப்படின்னா தீட்டாக்கு பக்கத்தில் இருக்க காம்போனன்ட் காஸ் காம்போனன்ட் காஸ் 36.86 250 நியூட்டன். ஆப்போசிட்டில் இருக்க காம்போனன்ட் 250 சைன் 36.86 டிகிரி. ஸோ இப்போ நம்ம எல்லா ஃபோர்ஸையும் ரிசால்வ் பண்ணியாச்சு. இப்போ ஓவராலாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹரிசாண்டல் காம்பவுண்ட் வெர்டிக்கல் காம்பவுண்ட் என்ன அப்படிங்கிறது எழுதிக்கலாம். ஸோ அதுக்கு அசம்ஷன் வேணும். அசம்ஷன் என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் ரைட் சைடாக மூவ் ஆச்சு அப்படின்னா பாசிட்டிவ், லெஃப்ட் சைடாக மூவ் ஆச்சு அப்படின்னா நெகட்டிவ். அதே மாதிரி வெர்டிக்கல் ஃபோர்ஸுக்கு அப்வேர்டாக மூவ் ஆச்சு அப்படின்னா பாசிட்டிவ், டவுன்வேர்டாக மூவ் ஆச்சு அப்படின்னா நெகட்டிவ் அப்படின்னு அசம்ஷன் எடுத்துக்கலாம். இது நீங்கள் உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அதாவது ரைட் சைடு நெகட்டிவ்னு லெஃப்ட் சைடு பாசிட்டிவ்னு கூட எடுத்துக்கலாம். பட் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆப்போசிட் சைன்ஸில் இருக்க மாதிரி ஆப்போசிட் சைனாக இருக்க மாதிரி மென்ஷன் பண்ணிக்கணும். இப்போ எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 300 நியூட்டன் ஹரிசாண்டலாக ஆக்ட் ஆகுது. 400 காஸ் 30, 250 காஸ் 36 இந்த 3 ஃபோர்ஸும் ஹரிசாண்டல். இதில் 300 நியூட்டன் ரைட் சைடில் மூவ் ஆகுது, 400 காஸ் 30 ரைட் சைடில் மூவ் ஆகுது, 250 காஸ் 36 வந்து என்ன ஆகுதுன்னா லெஃப்ட் சைடாக மூவ் ஆகுது. ஸோ 300 பாசிட்டிவ், 400 காஸ் 30 பாசிட்டிவ், 250 நெகட்டிவ். ஸோ அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மென்ஷன் பண்ண போகிறோம். 300 நியூட்டன் பாசிட்டிவ், ஏன்னா அது ரைட் சைடில் மூவ் ஆகிட்டு இருக்கு. தென் செகண்ட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா 400 காஸ் 30, 400 காஸ் 30 டிகிரி. அதுவும் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா ரைட் சைடில் மூவ் ஆகுது. ஸோ பாசிட்டிவ். அண்ட் தேர்ட் என்ன அப்படின்னா 250 காஸ் 36.86 அந்த ஒரு ஃபோர்ஸ் மட்டும் லெஃப்ட் சைடாக மூவ் ஆகுது. ஸோ நெகட்டிவ். இதுதான் சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ். இப்போ வெர்டிக்கல் ஃபோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு வெர்டிக்கல் ஃபோர்ஸ் தான். 400 சைன் 30 அதாவது சைன் 30 டிகிரி அண்ட் 250 சைன் 36.86 அது 30 மென்ஷன் பண்ணிக்கிறேன், சைன் 30. ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸ் 400 சைன் 30 அண்ட் 250 சைன் 36 ரெண்டுமே அப்வேர்டாக தான் என்ன ஆகுது அப்படின்னா மூவ் ஆகுது. ஸோ ரெண்டுமே என்ன அப்படின்னா பாசிட்டிவ் சைன் தான். ஸோ எழுதுகிறப்போ ஃபஸ்ட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா 400 சைன் 30 டிகிரி அப்வர்ட் டைரெக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறதுனால பாசிட்டிவ். செகண்ட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா அதுவும் பாசிட்டிவ் தான், அப்வர்ட் டைரெக்ஷனில் இருக்குது. 250 சைன் 36.86 அப்வர்ட் டைரெக்ஷனில் இருக்கிறதுனால அதுவுமே பாசிட்டிவ். ஸோ இதை ஈக்குவேஷனை
சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா வெர்டிக்கல் ஃபோர்ஸ் கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் சம் ரொம்பவே ஈஸி தான். ஸோ நம்ம எழுதின அந்த 2 ஈக்குவேஷன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேல்சியில் போட்டு அது ஆன்சர் வேல்யூ எடுக்கிறேன். ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 300, 400 cos 30, 250 cos 36. இதை கேல்சியில் போட்டேன். இதில் போடுறப்போ மெயினாக என்ன பார்க்கணும் அப்படின்னா கேல்குலேட்டர் டிகிரி மோடில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஏன்னா எல்லாமே டிகிரி மோடில் தான் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஆன்சர் 446.4 நியூட்டனில் இருக்குது. தென் அதே மாதிரி வெர்டிக்கல் ஃபோர்ஸுக்கு அகெயின் அதை 2 ஃபோர்ஸையும் ஆட் பண்ணுறேன். ஆன்சர் என்ன அப்படின்னா 349.9 நியூட்டன் கிடைக்குது. ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட ஃபார்முலா எனக்கு தெரியும். சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஸ்கொயர் ப்ளஸ் வெர்டிக்கல் ஸ்கொயர். ஸோ ஹரிசாண்டல் ஃபோர்ஸை ஸ்கொயர் பண்ணிக்கணும், வெர்டிக்கல் ஃபோர்ஸை ஸ்கொயர் பண்ணிக்கணும். அதுக்கு ரூட் எடுத்திங்க அப்படின்னா ஆன்சர் 567.2 நியூட்டன். ஓகே, அண்ட் தென் ஆல்ஃபா வேல்யூ, அதாவது இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் வெர்டிக்கல் டிவைடட் பை ஹரிசாண்டல். வெர்டிக்கல் என்ன அப்படின்னா 349.9, ஹரிசாண்டல் 446. அதுக்கு டேர்ன் இன்வர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் 38.1 டிகிரி. ஸோ இந்த ஃபோர்ஸை நீங்கள் டயக்ராமில் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நமக்கு ரிசல்டன்ட் வேல்யூ என்ன வந்திருக்கு அப்படின்னா ரிசல்டன்ட் வேல்யூ R இஸ் ஈக்குவல் டு 567.2 அண்ட் ஆல்ஃபா வேல்யூ என்ன வந்திருக்கு அப்படின்னா 38.1 டிகிரி. இதை வந்து டயக்ராமில் மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா லைக் நம்ம எப்போவுமே ஆங்கிள் மார்க் பண்ணுறது எக்ஸ் ஆக்சிஸில் இருந்து ஆன்டி கிளாக் வைஸாக தான் ஆங்கிள் மார்க் பண்ணுவோம். 0 டிகிரி, 90 டிகிரி, 180 அண்ட் 360 அப்படி தான் மார்க் பண்ணுவோம். ஸோ இந்த சைடில் இருந்து 38.1 டிகிரிக்கு ஒரு ஃபோர்ஸ் வரைஞ்சிங்க அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ட்ரா பண்ணுறது 38 டிகிரிக்கு 38.1 டிகிரிக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட வேல்யூ 567.2 நியூட்டன், தட் இஸ் ஆர். இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டயக்ராமில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அண்ட் டைரக்ஷன் இது தான். தேங்க்யூ.